Dear student, I am Jyothi Ramalingam. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 10th மேத்ஸு trigonometric introduction 2. நான் ஆல்ரெடி இன்ட்ரடக்ஷன் ஃபஸ்ட்டு போன வீடியோவில் கொடுத்துருந்தேன். பேசிக்கான ஃபார்முலாஸ்லாம் நான் சொல்லியிருந்தேன், போட்டு காமிச்சிருந்தேன். அந்த ஃபார்முலாலாம் நீங்கள் வந்து மெமரி பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். இப்போ மறுபடியும் இன்னும் சில ஃபார்முலாஸ், சில ரேஷியோஸ்லாம் நான் இந்த வீடியோவில் கொடுக்குறேன். இதையும் நல்லா நீங்கள் மனப்பாடம் பண்ணிங்க. இந்த 10th புக்கில் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு டேபிள் கொடுத்துருக்குறாங்க. sin 30, sin 45, அது மாதிரி cos 30, cos 45, cos 60 எல்லாத்துக்குமே கொடுத்துருக்குறாங்க. அந்த நீங்கள் டேபிளை நீங்கள் வந்து மனப்பாடம் பண்ணிட்டாலும் சரி, அல்லது அதை நம்மளாவே ஓனாகவே எப்படி நான் கொண்டு வரது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் சொல்கிறேன். இதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கிட்டாலும் நீங்களாகவே எந்த ரேஷியோனாலும் ஈஸியாக உங்களால் கண்டுபிடிக்க முடியும். இப்போ பாருங்கள், இங்கே வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்குது, ஏபிசி. ஓகே, ஆங்கிள் ஏ வந்து 90 டிகிரி, ஆங்கிள் பி 30 டிகிரி, ஆங்கிள் சி வந்து 60 டிகிரி. ஓகே, அதே போல் இன்னொரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் போட்டிருக்கேன், ஏபிசி 90 டிகிரி, 45 டிகிரி, 45 டிகிரி. ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் 30, 60, 90 அப்படின்னு இருந்துச்சுன்னா, அந்த ரேஷியோவில் இருந்துச்சு அப்படின்னா, அந்த ஆங்கிளுக்கு ஆப்போசிட் சைட்ஸ் இருக்குல்ல, அதாவது 30 டிகிரி அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட் சைடு இந்த ஆங்கிள் பார்த்திங்கன்னா, இந்த ட்ரையாங்கிளில் பார்த்திங்கன்னா ஏசி. 60 டிகிரிக்கு ஆப்போசிட் சைடு பார்த்திங்கன்னா ஏபி. 90 டிகிரி அதாவது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுக்கு ஆப்போசிட் சைடு பிசி, அது ஹைபார்ட்னு சொல்லுவோம். ஸோ 30 டிகிரிக்கு ஆப்போசிட் சைடு என்ன ரேஷியோவில் இருக்கும் அப்படின்னா 1, அதாங்க 1ன்னு போட்டிருக்கேன். 60 டிகிரிக்கு ஆப்போசிட் சைடு பார்த்திங்க அப்படின்னா √3. 90 டிகிரிக்கு ஆப்போசிட் சைடு வந்து 2, அதாவது 30 டிகிரி, 60 டிகிரி, 90 டிகிரி இந்த ரேஞ்சில் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஆப்போசிட் சைட் ஷுட் பி இன் 1:√3:2 இந்த ரேஷியோவில் இருக்கும். இது வந்து கான்ஸ்டன்ட். இது நல்லா நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கணும். அதே போல் இங்கே பார்த்தீங்கன்னா 45 டிகிரி, 45 டிகிரி, 90 டிகிரி இந்த ரேஷியோவில் இருந்ததுன்னா அப்போ அந்த சைட்ஸ் என்ன ரேஷியோவில் இருக்கும் அப்படின்னா 1:1:√2. இதையும் இதை மட்டும் நீங்கள் மனப்பாடம் பண்ணால் போதுமானது. ஓகே, 30, 60, 90 அப்படின்னா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் வந்து 1:√3:2, 45, 45, 90 அப்படின்னா 1:1:√2. அதாவது 30 டிகிரிக்கு ஆப்போசிட் சைடு வந்து 1, 60 டிகிரிக்கு ஆப்போசிட் சைடு வந்து √3, 90 டிகிரிக்கு ஆப்போசிட் சைடு 2. இங்கே பார்த்தீங்கன்னா 45 டிகிரிக்கு ஆப்போசிட் சைட்ஸ் 1, ஏன்னா இதுவும் 45 தான், 45 1, 90 டிகிரி ஆப்போசிட் சைட் √2. ஸோ இதை நீங்கள் மட்டும் மனப்பாடம் பண்ணிங்கன்னா மற்ற எல்லா ரேஷியோவும் நீங்கள் உங்களால் எழுத முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் sin 30 நான் இப்போ கண்டுபிடிக்க போகிறேன். sin 30க்கு நான் போன வீடியோவிலே சொல்லியிருக்கிறேன். ஃபார்முலா வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட் சைடு பை ஹைபார்ட்னஸ். இந்த 30 டிகிரிக்கு ஆப்போசிட் சைடு எது? ஏசி. ஹைபார்ட்னஸ் வந்து பிசி. இங்கே ஏசிக்குள்ளே என்ன போட்டிருக்கேன்? 1, பிசி வந்து 2. ஸோ sin 30 வேல்யூ வந்து 1/2 ஈஸியாக உங்களால் சொல்ல முடியும். அது மாதிரி sin 60 டிகிரி. இங்கே 60 டிகிரிக்கு ஆப்போசிட் சைடு பார்த்திங்கன்னா ஏபி, ஆப்போசிட் சைடு பை பிசி, ஹைபார்ட்னஸ் பிசி. ஏபியுடைய வேல்யூ என்ன கொடுத்துருக்கேன்? √3, ஹைபார்ட்னஸ் வேல்யூ 2. அப்போ sin 60 டிகிரியுடைய வேல்யூ வந்து √3/2. ஸோ ஜஸ்ட் இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் இந்த ரேஷியோ மட்டும் தெரிஞ்சதுன்னா போதும், இது எல்லாமே நம்மளாவே எழுதிடலாம். ஓகே, அதே மாதிரி cos 30, cos தீட்டாவுடைய வேல்யூ கண்டுபிடிக்க ஃபார்முலா நான் போன வீடியோவில் சொன்னேன், அட்ஜசன்ட் சைடு பை ஹைபார்ட்னஸ். இப்போ இந்த 30 டிகிரினா இதுக்கு ஆப்போசிட் சைடு வந்து ஏசி, அப்போ அட்ஜஸ்ட் சைடு வந்து ஏபி பை ஹைபார்ட்னஸ் பார்த்திங்க அப்படின்னா பிசி. ஏபியோட வேல்யூ √3, ஹைபார்ட்னஸ் வந்து 2. ஸோ cos 30 டிகிரியோடைய வேல்யூ பார்த்திங்கன்னா √3/2 ஈஸியாக நம்மளால் எழுத முடியும். அதே போல் cos 60 டிகிரி, cos 60 டிகிரிக்கு உங்களுக்கு அட்ஜசன்ட் சைடு வந்து ஏசி, ஹைபார்ட்னஸ் பிசி. இந்த ட்ரையாங்கிளில் பாருங்கள் 60 டிகிரி இங்கே இருக்குது, இதுக்கு ஆப்போசிட் சைடு வந்து ஏபி. அப்போ ஆப்போசிட் சைடு இல்லாமல் இன்னொரு சைடு இருக்கிறது என்னது? அது வந்து அட்ஜசன்ட் சைடு. அப்போ ஏசி. 90 டிகிரிக்கு ஆப்போசிட்டில் சைடு வந்து ஹைபார்ட்னஸ், அது பிசி. அப்போ ஏசி பை பிசி, ஏசி வந்து ஈக்குவல் டு ஏசியோட வேல்யூ 1, பிசியோட வேல்யூ 2. ஸோ
காஸ் 60 டிகிரி வந்து 1/2. இப்போ tan 30 டிகிரி. tan தீட்டாவுக்கு நான் ஆல்ரெடி ஃபார்முலா சொல்லியிருக்கிறேன், ஆப்போசிட் சைடு பை அட்ஜசன்ட் சைடு. இப்போ இங்கே 30 டிகிரிக்கு ஆப்போசிட் சைடு வந்து ஏசி பை அட்ஜசன்ட் சைடு வந்து ஏபி. அப்போ என்ன கிடைக்கும்? 1/√3. ஓகே. tan 60 டிகிரி பாருங்கள், 60 டிகிரிக்கு ஆப்போசிட் சைடு வந்து ஏபி, அட்ஜசன்ட் சைடு வந்து ஏசி. அப்போ என்ன கிடைக்கும்? √3/1. ஸோ இது மாதிரி எல்லா வேல்யூ நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஜஸ்ட் இந்த ரேஷியோ மட்டும் நீங்கள் படித்தா போதும். 30:60:90 டிகிரி ஈக்குவல் டு 1:√3:2. இது மட்டும் படித்தா போதும். அதே போல் 45:45:90 டிகிரி ஈக்குவல் டு 1:1:√2. இதே போல் தான் இங்கே நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். sin 45 டிகிரி ஈக்குவல் டு ஆப்போசிட் சைட் பை ஹைபாட்னஸ். அந்த பேசிக் ஃபார்மில் மறக்கவே கூடாது. அது மறந்தால் ஒன்றும் பண்ண முடியாது. அது மறக்கக்கூடாது. ஓகே, அது மறந்தால் தப்பாயிரும். அப்போ sin 45 இங்கே எடுத்துக்கிறோம் பார்த்துங்க. அதுக்கு ஆப்போசிட் சைடு என்ன? ஏசி பை ஹைபாட்னஸ் பிசி. அப்போ ஏசி பை ஏசி 1, பிசி வந்து √2. அப்போ sin 45 1/√2. cos 45, ஏன்னா இங்கே ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 45 45 ரெண்டுமே சேம் ஆங்கிள், சேம் வேல்யூ. அதனால் நம்ம cos 45 இது எடுத்தாலும் சரி, இது எடுத்தாலும் சரி. இப்போ நான் ஆங்கிள் சி எடுத்துக்கிறேன். ஆங்கிள் சிக்கு ஆப்போசிட் சைடு வந்து ஏபி, அட்ஜசன்ட் வந்து ஏசி. அப்போ ஏசி பை பிசி. இதுக்கும் பார்த்தீங்கன்னா 1/√2 தான் வரும். ஓகே. tan 45 பார்த்தீங்கன்னா என்னது? ஆப்போசிட் சைடு பை அட்ஜசன்ட் சைடு. இப்போ இந்த 45 எடுத்துக்கிறோம். இந்த 45 டிகிரி ஆப்போசிட் சைடு வந்து ஏசி, அட்ஜசன்ட் சைடு வந்து ஏபி. அப்போ 1/1 ஈக்குவல் டு 1. tan 45ஓட வேல்யூ வந்து 1. ஓகே. இதிலேருந்து நம்ம மற்ற நிறைய கண்டுபிடிக்கலாம். அதாவது sin 30லேருந்து என்ன கண்டுபிடிக்கலாம்? cosecant 30. sin 30 ஈக்குவல் டு 1/2. இதுலேருந்து cosecant 30 எவ்வளோ வரும்? இதோட ரெசிப்ரோக்கல் தான். அப்போ 2. அதே போல் தான் sin cos 30ன்னு வச்சுங்க. cos 30ஓட வேல்யூ நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? √3/2. இதிலேருந்து secant 30ஓட வேல்யூ நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். secant தீட்டாங்கிறது ரெசிப்ரோக்கல் ஆஃப் cos தீட்டா. அப்போ என்ன கிடைக்கும்? 2/√3. ஸோ இதே போல் மற்ற எல்லாத்துக்குமே நம்மளால் வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். நீங்கள் அந்த டேபிள் படிச்சுட்டு மனப்பாடம் பண்ணிவிட்டு கன்ஃபியூஸ் ஆகாமல் படிச்சுட்டு மனப்பாடம் பண்ணி எழுதிட்டா ஓகே. இல்லை அப்படின்னா இதை ஃபாலோ பண்ணுங்கள். எந்த காலத்துலேயும் மறக்காது. அதாவது 30, 60, 90 டிகிரி ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் ஆங்கிள்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதனுடைய சைட்ஸ் ஆர் இன் 1:√3:2 அந்த ரேஷியோவில் தான் கண்டிப்பாக இருக்கும். அதே போல் ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் 45 டிகிரி 45 டிகிரி 90 டிகிரி இந்த ஆங்கிள்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த ட்ரையாங்கிளுடைய சைட்ஸ் ஆர் 1:1:√2 இந்த ரேஷியோவில் தான் கண்டிப்பாக இருக்கும். இது ரெண்டையும் நல்லா மெமரி பண்ணிங்க. மெமரி பண்ணிக்கிட்டால் மற்ற எல்லாமே உங்களால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ஓகே, இன்றைக்கி இது போதும். நான் நாளையிலேருந்து உங்களுக்கு எக்ஸசைஸ் சம் நான் போட்டு காமிக்கிறேன். அதில் ஸ்டார்ட் பண்ணலாம். பட் இதுக்கு முன்னாடி இந்த எல்லா ஃபார்முலாஸும் நீங்கள் மெமரி பண்ணிக்கோங்க, படிச்சுக்கோங்க. அப்போ தான் நான் சொல்லித்தரப்ப ஈஸியாக இருக்கும். ஆல்ரெடி நான் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நான் கொடுத்துருந்தேன். மறுபடியும் நான் இங்கே எழுதி போடுறேன், பாருங்கள். எனி டவுட்டுன்னா வாட்ஸ்அப்பில் கேளுங்க. ஓகே.